சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் இந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில், நீ சற்றுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதமானது நடந்து எல்லாவற்றையுமே, உன்னுடைய எல்லா கஷ்டங்களுமே, உன் கடன் பிரச்சனைகளுமே, அனைத்து கவலைகளுமே மாறிவிடப் போகின்றது. இது நிச்சயமாக நடக்கும். நீ எந்த அளவிற்கு அழுதாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே கரைந்து விட்டது. புன்னகையோடு புண்ணிய பலன்களை எல்லாம் அனுபவிக்க நீ தயாராக இரு. என் அன்பு குழந்தையே, நீ என்னுடைய குழந்தை. உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகின்றது. நான் உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்று நீ என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி தங்கமே. நீ பிறக்கும் போது எழுதப்பட்டது. ஆனால் அந்த பிரச்சனைகள் வரும்போது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதுதான் அதற்கான நேரம். நான் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் தந்திருக்கின்றேன். நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி நடை போட முடியும் என்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இப்போது இருக்கிறது என்றால் அதற்கு நான் தான் காரணம் என்பதை நீ கவனித்து பார்க்கவில்லையா? உன்னுடைய பிரார்த்தனை அனைத்துமே வீணாக போகவில்லை. அதற்கான பலனை எல்லாம் கொடுப்பதற்காகத்தானே விரைந்து உன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கான சரியான காலம் நேரம் எல்லாம் இப்போது உருவாக்கப்பட்டு விட்டது. அது உன் கைகளில் சரியான நேரத்தில் கிடைக்கப் போகிறது. யார் தடுத்தாலும் அது உன் கையில் வந்து சேரும். உன்னுடைய விரத காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய். உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன் மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறது. அந்த கவலை எல்லாம் இனி வேண்டவே வேண்டாம். உன் வாழ்க்கை எப்போதும் வளமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். உனக்கான மாற்றங்களை எல்லாம் நான் தருகின்றேன். நல்லது நடக்கும். நாள்தோறும் கண் விழித்ததும் புதிய விடியலில் என்னுடைய அப்பா எனக்காக நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்று நீ என்னை நம்புகின்றாய். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. உனக்காக நான் ஓடி வந்திருக்கின்றேன். அப்படி நீ எண்ணுவதாலேயே பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. நான் உன்னை கைவிடுவேன் என்று நீ நினைக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நல்ல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். பொறுமையாக கவனித்துப்பார், உற்று நோக்கிப்பார். ஒவ்வொன்றையுமே நன்றாக பார்த்தால் உனக்கு நிச்சயம் புரியும். மாற்றங்கள் நடந்திருக்கின்றது சாயப்பா என்று நீ நிச்சயம் சொல்லத்தான் போகின்றாய். இப்போது எப்படி இருக்கிறது என்று உனக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ நினைத்து எப்படி சமாளித்தாய் என்று யோசித்து பார்த்தாலும் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும். ஆம் சாயப்பா, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதும் கூட என்னால் சமாளிக்க முடியுமா என்ற உனக்குள் ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அந்த கேள்விகளையும் தாண்டி நான் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்திருக்கிறேன் என்றால் நிச்சயம் அதற்கு நீங்கள் தான் எனக்குள் இருந்து அதற்கான தைரியத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்று உனக்கு புரிந்திருக்கும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை எல்லாம் கவனித்துப்பார். உன் வாழ்க்கைக்கான பல மாற்றங்கள் உன் கண்ணுக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையோடு அதை நீ கவனித்து வந்தால்தானே உனக்குள் நான் இருப்பது புரியும். உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதையும் உன்னால் உணர முடியும். அதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நானே தருகின்றேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்க போகின்றது. விடிந்தும் விடியாததுமாக என்னுடைய அப்பா என்னை தேடி வந்திருக்கிறார் என்ற ஆசையிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் வாழ்க்கையும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கத்தான் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மனதில் புதிய உதயமானது தோன்றப் போகின்றது. உன் வாழ்வில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உனக்காக நான் இருக்கின்றேன். அத்தனை இன்னல்களையும் காணாமல் போகச் செய்வேன். இந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது நிச்சயம் அது நடந்தே தீரும். எதை பற்றியும் யோசிக்காதே. எந்த எதிர்மறை வந்தாலும் தூக்கி எறிந்து விடு. எனக்குள்ளே நேர்மறை எண்ணங்கள் இருக்கின்றது. நான் எதற்காக எதிர்மறையாக
யோசிக்க வேண்டும் என்று உன் மனதை நீ கட்டுப்படுத்த பழகிக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமாக இருக்கும். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ நடந்து கொண்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே உன் கையில் வந்து சேரும். இழந்த செல்வங்களாக இருந்தாலும் சரி, இழந்த பொருளாக இருந்தாலும் சரி, இழந்த அன்பான உறவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மீண்டும் அது உன்னிடத்திலேயே வந்து சேரும். உன் உழைப்பிற்கான ஊதியமும் தாமதமின்றி உன் கைகளில் கிடைக்கும். உன்னுடைய பொருளாதாரம் தடைப்பட்டு இருந்தது அல்லவா? அது எல்லாமே இப்போது தடையின்றி நடக்கப் போகின்றது. உன்னுடைய நேர்மறை எண்ணத்திற்கு பரிசாக அனைத்துமே உன்னிடத்தில் வந்து சேரும். எப்படிப்பட்ட துன்பத்திலும் எனக்காக என் சாயப்பா இருக்கிறார் என்று என் மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருந்தாய். என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் எப்போதும் போல அன்பையும் பக்தியும் கொடுத்து கொண்டே இருந்தாய். உன்னுடைய இந்த நல்ல எண்ணத்திற்குத்தான் உனக்கு இப்போது எல்லா நல்லதுகளையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனதிற்குள்ளும் நேர்மறையான எண்ணம் மட்டும்தான் இருக்கின்றது. எப்போதும் நல்ல சிந்தனை மட்டும்தான் இருக்கின்றது. மாயைகளுக்கோ எதிர்மறையான எண்ணங்களுக்கோ நீ இடம் கொடுப்பதே கிடையாது. அப்படி கொடுத்துவிட்டால் உன்னுடைய சூழ்நிலையானது நிச்சயமாக உனக்கு எதிராக மாறிவிட்டிருக்கும். அதற்காகத்தான் உன் சாயப்பா பலமுறை சொல்லிவிட்டிருக்கின்றேன். எப்போதும் நேர்மறையான எண்ணங்களில் நீ மனதில் வைத்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையானது எப்போதும் வெற்றி பாதையை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும். எவர் முன்பாகவும் நீ மண்டியிட்டு அழுது விடாதே. அப்படி ஒரு நிலைக்கு நீ என்றைக்கும் செல்லக்கூடாது. உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் தான் நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்கும். அவற்றையெல்லாம் கடவுள் எப்போதும் புறக்கணிக்க மாட்டார். யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலே மிகப்பெரிய நல்லது எல்லாமே உன்னை தேடி வந்துவிடும். எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு நீங்க போகின்றது. நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறிக்கொண்டே வருவாய். அது உனக்கு தெரிய வரும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்போதுமே உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருக்கின்றது. எதற்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம். யாரேனும் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அவருக்கு உதவி செய். அந்த பாக்கியம் உனக்கு நிச்சயமாக பல நன்மைகளை செய்து கொடுக்கும். யாராவது உன்னிடம் உதவி என்று கேட்டால் தயங்காமல் செய்துவிடு. மறுக்காதே. உன் கஷ்டம் விலக என்னுடைய கரங்கள் நிச்சயம் உதவும். என்னுடைய கரமானது எப்போதும் உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ எப்போது என்னை பார்த்தாயோ அந்த நொடி முதல் உன்னுடைய கவலை, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய வறுமை, உன்னுடைய பாவம் அனைத்துமே தொலைந்து விட்டது. உன்னை விட்டு விலகி ஓட ஆரம்பித்து விட்டது. என்னுடைய நாமத்தை ஒரே ஒரு முறை நீ சொல்லிவிட்டாலே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகுவதை நீயே உணர்ந்து கொண்டிருப்பாய். என் நாமமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த காரணம் கொண்டும் யாரிடமும் வீண் வாதங்களை செய்து கொண்டிருக்காதே. அதனால் காலம்தான் வீணாகி கொண்டே இருக்கும். உனக்கு கெடுதல் நினைக்கிறவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் இருந்து நான் விலக்கி வைத்து விடுவேன். உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. எப்போது நீ மறந்தாயோ அந்த நொடி உன்னிடமிருந்து நான் வெளிவந்து விடுவேன். உன் இதயத்திற்குள் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமலா இருக்கும்? நீ என்னை முழுமையாக நம்பிவிட்டாய். உனக்காக நல்லது நான் செய்வேன் என்று காத்து கொண்டிருக்கின்றாய். அந்த காத்திருப்புக்கும் நம்பிக்கைக்கும் பலன் உனக்கு கைமேல் கிடைக்கும். அதற்கான நல்லதை செய்யாமல் நான் எங்கே போகப் போகின்றேன்? என்னுடைய முழுமையான அன்பு உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நான் உனக்கு அடிக்கடி சொல்லுவது ஒன்றுதான். நீ விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். என்னை சரணாகதி அடைந்திருக்கின்றாய். நானே கதி என்று எப்போதும் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் உன்னை நான் நிச்சயம் பாதுகாப்பேன். நீ உன்னுடைய வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ, நான் கொடுத்த வாழ்வை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டாயோ, அப்போதே உன்னுடைய வினையை நீ புரிந்து கொண்டாய் என்று அர்த்தம். உன்னுடைய கர்ம வினையை நீ குறைத்து கொண்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் எல்லாம் வரப்போகின்றது. அவையெல்லாம் நீ விரும்பியபடியே நடந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? அனைத்து மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து விட்டது. நீ எதிர்பார்த்தது அனைத்தும் உன் கைக்கு வந்து சேர்ந்து விட்டது. அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன்படியே நீ வாழத் தொடங்கிவிட்டாய். நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்வில் மீண்டும் மீண்டும் நிகழப் போகின்றது. நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. மகிழ்ச்சியாக இரு. என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.